என்ன என்ன போடுற? பார்க்க கூடாதான். பார்க்கலாம். நான் ஏன் பார்த்துட்டே இருக்கேன்? தோணுது பார்ப்பேன். உங்களுக்கு என்ன? ஏன் மாமா என்னாச்சு? இழுத்துட்டு வந்துட்டீங்களா? இழுத்துட்டு இங்கே வந்தேன். காரில் தானே கூட்டு வந்தேன். காமெடி பண்ண தான் நினைப்பேன். காமெடி யார் பண்ணா? உண்மையை தானே சொன்னேன். நடந்து வந்தப்போ நான் அதை கேட்கல. நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியது நான் கூட்டிகிட்டு தான் போவேன்னு. எதுக்கு வாவான்னு கூப்பிட்டுருக்கேன். வரமாட்டேன்றேன். எவ்வளோ வர மறுபடியும் சொல்லணுமோ? அப்புறம் அங்கேயே இருந்துக்கிட்டதுக்கு நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொன்னோன்னு தானே ஸ்டேஷன் வரை கேட்டு வரேன்னு. வரட்டும் தானே என் பாட்டுக்கு இருந்தேன். வரட்டும் வந்த பிறகு இழுத்துட்டு வந்துடலான்னு பார்த்தேன். நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன். அது எவ்வளோ விவரமாக கீழே. சரி ட்ரெஸ்ஸை பேக் பண்ணாண்டா நான் பண்ணியிருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன்? நானும் கூட இருந்து பேக் பண்ணால் என்ன பண்ணியிருப்பேன்? இப்போ தனியாக எடுத்து வச்சுருந்துருப்பேன் சூட்கேஸில். அப்புறம் வர்ற அன்றைக்கி காலையில் நானும் கிளம்பி வந்திருப்பேன். நேற்று நீங்கள் அத்தை சொன்னாங்கண்ணா கூட்டிகிட்டு போனேன். அப்போ நீங்கள் வந்தாலும் கூப்பிட்டு போகலாம், டிக்கெட் எடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கண்ணா. அதுக்கப்புறம் தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டாம்னு இருந்துட்டேன். அப்படி நீங்கள் சொல்லலைன்னா இன்றைக்கி காலை கிளம்பும்போது நானும் வரேன்னு சொல்லியிருப்பேன். நான் அத்தைகிட்ட சொல்லிட்டேன். அத்தை நேற்று வந்து கேட்டாங்க, போ உனக்கு என்ன பிரச்சனைன்ட்டு சொல்லணும். இல்லை நான் துணியெல்லாம் வச்சுருக்கேன், மாமா கூட போயிடுவேன் அப்படின்னு. இப்போ அதுக்கு தான் அம்மா அப்படி பேசியிருக்காங்க. நான் அம்மா உன் மேலே உள்ள அக்கறையில் தான் அப்படி சொல்லுதாங்க அப்படின்னு நினச்சேன். ஏற்கனவே அம்மாவுக்கு உன் மேலே ரொம்ப பாசம். அதான் கூப்பிட்டு வர்றதுக்காக அப்படி சொல்லுதாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீ நேற்று கேட்டல ஸ்டேஷன் வரட்டான்னு. நான் வேண்டாம்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் அம்மாட்ட போய் நைட்டு பேசினேன். ஏம்மா நான் அவளை கூட்டிகிட்டு தான் போகிறேம்மா அப்படின்னு. எப்படியாச்சும் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. பிறகு ஸ்டேஷனுக்கு நீ வேறு வரேன்னு சொன்னேன்னா சரி அப்படியே நான் கூப்பிட்டு போயிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போயிருந்தாம்மா அப்படின்னு. அப்புறம் தான் அம்மா சொன்னாங்க. நான் அவட்ட கேட்டேன், ஏன் அவன் சொன்னால் அவங்க கூட வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லலை. சொன்னாங்க அவங்க கூட வரணும்னு தான் இருக்கா. அதான் நான் நேற்று கேட்டேன் உங்ககிட்ட, நீ டிக்கெட் எடுக்கலன்னு சொல்லிட்டேன். அதனால் அவங்ககிட்ட சொல்ல மாட்டான். அதான் என்னையும் சொல்லாதன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா இது எப்போ நடந்துச்சு? எப்போ பேசுனீங்க? நைட் நீ தூங்கலாம். அதுக்கப்புறம் அம்மாட்ட பேசணும்னு போனேன். எல்லோரும் இருந்தாங்க. அதனால எல்லாத்தையும் சொல்லியாச்சு நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு. அப்படியா? அப்போ நான் வரேன்னு எனக்கு தெரியுமா? தெரியும். ஒன்றை தவிர எல்லாரும் தெரியும். எப்போதே நான் இப்படி தான் பண்ணுறீங்க, ஏமாத்துறீங்க. நான் ஏமாத்துறவன். நான் வந்து கூப்பிட்டுட்டு இருக்கேன் டெய்லி வாவான்னு. நீ வரேன்னு சொல்ல வேண்டியதானே? துமுறு உனக்கு. அதான் இரு. அதுக்கப்புறம் வந்தேன்னா ரூமுக்கு. பிறகு காலைல போட்டு வர்றதுக்கு நீ ஃபேன் ஷர்ட்டை எதுவுமே எடுத்து வைக்கல. பாட்டு படுத்து தூங்கிட்டேன். அதை எடுத்து வைக்கணுமா? அப்புறம் காலைல ஒன்று எங்கே இருப்பேன் அப்படின்ட்டு எடுத்தேன்னா அந்த இடம் வாட்சும் எடுத்தேன். வாட்ச் பீரோட இல்லை. அந்த இடம் இதை திறந்து பார்த்தேன்னா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த தான் சரி காலைல பார்த்துக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டு. அதான் இன்னைக்கு எழுப்புறா காலைல என்ன எந்திச்சு குளிச்சாச்சு. நைட் 2 டைமாக படுத்துருக்கலாம், நானே எடுத்து வச்சுருப்போம்னா. எழுப்புனேன்னா அப்புறம் தூக்கம் வரலம்ப. என்னை தூங்க விட மாட்டேன். அதுக்கு தான் தூங்கட்டும், காலையிலே வர சீக்கிரம் எழுப்பணும் அப்படின்னு தான் தூங்கட்டுன்னு விட்டுட்டேன். எழுப்புனா அந்த இடம் உங்களை தூங்க விட மாட்டேன். சரி நீங்கள் சொல்லு. தூங்கியிருப்பியா? என்ன தூங்க விட்டுருப்பியா? எனக்கு தூக்கம் வர வரைக்கும் உங்களை உட்கார சொல்லுவேன். சரி இது அப்புறம் என்ன கேள்வி? சரி இருக்கட்டும். இப்போ மாமா கூட போயிருப்பியா சொல்லு. அது நீங்கள் சொல்லிட்டீங்களா டிக்கெட் எடுக்க முடியாதுன்னு? அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? சொன்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. டிக்கெட் எடுக்க முடியல, எனக்கு கூப்பிட்டு போலேன்னு. அதனால தான் நான் நேற்று சொல்லவே இல்லை. போக மனசு இருந்திருக்காது, ஆனால் போயிருப்பேன். போயிட்டு உட்காந்து அழுதுட்ருப்பேன். அப்புறம் என்ன செய்ய? இது எதுக்கு? நான் வரேன்டான்னு சொன்னால் பரவாயில்ல. நானே கூப்பிட்டுட்ருக்கேன். வாரேன்னு சொல்ல வேண்டியதுதானே? இத்தனைக்கும் நேற்று நான் சாயந்தரம் கேட்டேண்ணா இது வந்தான்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன்னு. அப்போவாச்சும் சொல்லியிருக்கலாம்ல. கூப்பிட்டு போகிறீங்களான்னு கேட்டது தான் நானே சொல்லியிருப்பேன். டிக்கெட் எடுத்தா வச்சுருக்கேன்னு. நான் இல்லாமல் தான் நீ இருந்துக்கிட மாட்டேங்க. பிறகு என்ன? ஆமாம். இப்போ சொல்லு ஆமாம் ஓமான்னுட்டு. வான்னு தாங்காமல் தாங்குதேன் வரமாட்டேன். சரி சரி, ரொம்ப கோவப்படாதீங்க. நான் விட்டுட்டு போயிருக்கணும் ஈரணும். அது முடியாது. நான் இல்லாமல் நீங்கள் எப்படி போயிருப்பீங்க? அப்படி தான் பண்ணிட்டியே. எங்கே போய் வேலை பார்க்க? அதுக்கு தான் உன்னை இழுத்துட்டு போகிறேன். அங்கே போனாலும் நான் வேலை பார்த்துக்க மாட்டேன். சரி ஒரு வேளை நான் விட்டுட்டு போனால் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? பார்ப்பேன் 2 நாள். வரலையா அப்பா கொண்டு வந்து விட சொல்லுவேன். இல்லைன்னா மறுபடியும் சாப்பிடாம இருப்பேன். வருவீங்களா? சாப்பிடாம இருப்பேன். இருந்திருக்கணும். அதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்துருப்பேன். என்ன பண்ணுவீங்க? இவ்வளோ நாள் அடிப்பேன்னு சொன்னேன். அடிக்கலாம், அடி வாங்கலாம், வாங்கியிருப்பேன். சரி சரி, அப்படி பண்ண மாட்டேன். ஆனால் வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லுவேன். வார அவள் கூப்பிட. வரும்போது கூப்பிட்டா வரமாட்டானா? மறுபடி வந்துட்டு திருப்பி போய் கூப்பிடணுமா? கேடன்னு அந்த விட்டுருப்பேன். போய் சொல்லாதீங்க. நான் சொன்னோன்னு வந்திருப்பீங்க.
தெரிஞ்சா சரிதான். எத்தனை நாள் எனக்கு கெஞ்சி வச்சுட்டேன். ம் வா வான்னு. நல்லா கெஞ்சுக்க. இனிமேலாம் தாங்க மாட்டேன். வந்தவா வரட்ட போன விட்ருவேன். அப்படி சொல்லாதீங்க மாமா. சொல்லக்கூடாதுன்னா நான் சொல்கிறத கேட்டு நடக்கணும். சரி சரி. என்ன மேடம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. எனக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் என்ன கேட்டீங்க? அதை தான் சொல்கிறேன். அப்படியா? நான் என்ன கேட்டேன்னா அதானா? நான் உங்களை தான் கேட்டேன். உடம்பு எப்படி இருக்கு? சும்மா இருங்க. ம் சும்மா இருக்க தானே உனக்கு கூட்டு வந்திருக்கேங்க. சும்மா இருக்கேன்டா, வேலைக்கு போங்க. வேலைக்கு போவேன். என் வேலை எதுவோ அதை கரெக்டாக நான் பார்ப்பேன். சரி இப்போ போய் குளிச்சுட்டு வாங்க போங்க. நானா? நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க முதல்ல. எதுக்கு பயமாக இருக்குது? புதுசு இல்லை, நான் பார்த்ததே இல்லைல்ல இங்கெல்லாம். இதுக்கு முன்னாடி கூட்டுவாங்கன்னா கூட்டுற மாட்டேன்ட்டீங்க. அதுக்கு தான். அட்டா மக்கு சாலில் இல்லை, ஃப்ளாட்டில் இருக்குது. பெட்ரூமில் இருக்கிறதுல போய் குளிச்சுட்டு வர உனக்கு என்ன பயம்? போவாங்க, பயமாக இருக்கு. இப்படியெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க பயப்படுற அளவுக்கு? சாலிலே இருக்கும், பொதுவாகவே யூஸ் பண்ணுற, பயப்படுறதுக்கு. இது நம்ம இருக்குது ஃப்ளாட்டு, நம்ம ரூமு. நம்ம ரூமில் நம்ம பெட்ரூமில் யார் வந்து எட்டி பார்க்க போகிறா? பின்னாடிலாம் வந்து எட்டியும் பார்க்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. படத்தில் தான் எல்லாம் வித்தியாசமாக காட்டுறாங்களே. வேறு யாரும் வர மாட்டாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா? அப்போ இதுக்கு தான் பயமாக இருக்குன்னு. ஆமாம். உனக்கெல்லாம் கொஞ்சம் கொழுப்பு இல்லை. அப்போ அங்கே மட்டும் யார் ரூமில் இருந்தால்? அங்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது. யாராச்சும் ரூமுக்கு வருவாங்கல்ல, நீங்கள் வெளியே இருந்து தான் ஆகணும். இங்கே அப்படி இல்லைல்ல. அப்படியா? சரி சரி, நல்ல ஐடியா தான் விட்ருக்கேன். இப்போ வாணி நான் வரணும், அதுக்கு தானே இப்படி சொன்னேன். இல்லை, படத்துலலாம் ஒரு மாதிரி சொல்ல தானே செய்தாங்க. அப்புறம் இது வேறு சிட்டி, அதுதான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. இங்கே வந்ததே கிடையாது, புதுசாக தானே இருக்குது. பயப்படாத சரியா? சாவி நம்ம கையில் தான் இருக்கும். நாங்கள் வெளியே ஆஃபீஸ்க்கு போனோம்னா கிளம்பிட்டு கூட்டிகிட்டு தான் போவோம். அப்புறம் வந்து தான் திறப்போம். இல்லை எனக்கு முடியும் மனம் பாலை யாராச்சும் வந்தாங்கன்னா அவனுக்கு திறப்பணும், அவ்வளோதான். எங்கள் மூலியை தவிர யார்ட்டையும் சாவி கைக்கு போகாது, திறக்க மாட்டாங்க, ரூமுக்குள்ளே வரைய மாட்டாங்க. நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத, புரியுதா? சரி போ, இப்போ போய் குளிச்சுட்டு வரியா? நீங்கள் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வாங்களேன். சரி வா வா எங்கே? வா நானும் வரேன் வா. நீங்களா? வராண்டா. சரி நான் வரேன்டா. அப்போ யார் வரணும்? பவி வர சொல்லிட்டா? சரி நெல்லு பவியை கூப்பிட்டு வரேன். நில்லுங்க. எதுக்கு இப்படி பயப்படுது? டேய் பாலா, சொல்லுடா. பவி எங்க? பவி வர சொல்லு. பவி குளிச்சிட்ருக்கேன். குளிச்சுட்டா இருக்கேன். சரி சரி. என்னாச்சுடா, காஃபி எதுவும் வேணுமா? குளிச்சுட்டு போட்டு தர சொல்கிறேன். காஃபி என்னடா வந்து அனுப்பிச்சு போடுவா, நீ பேசாமல் இரு. நான் எங்கே சொன்னேன் போட்டு தரேன்னு? போட்டு தர மாட்டியா? ஆற குளிக்கணும். வா நான் வர மாட்டேக்கேன். பவி குளிக்க போயிட்டா, என்ன செய்ய? சரி வாங்க. இவ்வளோ பயம் தேவையில்லை, அது நான் இருக்கும்போது. உனக்கு சேஃப்டி இல்லாமல கொண்டு வைப்பேன். சரி சரி, அப்போ நீங்கள் நில்லுங்க, நானே குளிச்சுட்டு வரேன். வா நான் வாரேன். என்ன மேடம் ரூம் எப்படி இருக்குன்னு உடனே சொல்லிட்டா? நல்லா இருக்கு. என் மாமா செலெக்ஷன்டா, எப்போவுமே சூப்பராக தான் இருக்கும். என் செலெக்ஷன் சூப்பராக இருக்குமா? சரி ஒன்று மட்டும் சரியில்லையே. என்னது? கண்டிப்பாக தெரியணுமா? சொன்னால் கோவப்பட மாட்டிங்களா? சொல்லுங்க. என் லைஃபுக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணேன், இது சரியில்லையே. நினச்சேன் நீங்கள் என்ன தான் சொல்லுவீங்கன்னு. சரி இருக்காது, வாங்க சரி பண்ணுவேன். சரி பண்ணிக்கிறீங்களா? அதெல்லாம் சரி பண்ண மாட்டேன். சொல்லுது ஆளு முதல்ல சரியாக இருந்தா செலக்ட் பண்ணியிருக்க ஆளும் சரியாக தான் இருக்கும். இங்கே வாங்க சரி பண்ணி விடுதேன். வரவா? ரெடியாக இருக்கீங்களா? ம், ரெடியாக இருக்கீங்களாண்ணா? நீங்கள் சரியில்லை, வேறு வேறு. சரியில்லையா? அதான் சரி பண்ண சொல்லுதேன். உங்களெல்லாம் சரி பண்ண முடியாதுப்பா. நீங்களே இப்படி சொன்ன எப்படி? சரி பண்ண மாட்டேன், எப்படியா இருக்கட்டும் மாமா. சரி நான் அப்படியே இருக்கேன். சரி நான் காலைல வேலைக்கு போட்டேன் எப்படி? நாளைக்கு வரலையா? எத்தனை மணிக்கு? 9 o'clock. போயிட்டு ரிட்டன் எப்போ வருவீங்க? நைட்டு 8:30. அப்படியா? அவ்வளோ நேரம் இருக்கணுமா? படி அது வரைக்கும் உட்காந்து. காலையில் எழுந்திங்க, சமையல் பண்ணுங்கள், நாங்கள் போன பிறகு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் எடுங்க. இல்லைன்னா உட்காந்து படிச்சுட்டு மத்தியானம் சாப்பாடு பண்ணி மறுபடியும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் படிக்கணும்னா படிக்கலைன்னா உட்காந்து பேசும். நைட் நான் வரதுக்குள்ளே சாப்பாடு பண்ணிடுங்க, வந்தோடனே சாப்பிட்டுட்டு தூங்குவோம். மத்தியானம் சாப்பாடுக்கு வரக்கூடாதா? வரணுமா? வந்தால் நல்லா தானே இருக்கும். காலையில் வச்சு நைட் வரைக்கும் பார்க்காம எப்படி இருக்கேன்? சரி வரேன். சாப்பாடு ரெடி பண்ணிடுவீங்களா அதுக்குள்ளே? எத்தனை மணிக்கு வந்துச்சு? 1:30 தான். நான் 2 மணிக்கு தான் போவேன். 2 மணிக்கு வந்தால் ரெடி ஆகிடுமா? ரெடி பண்ணிடுவேன். கஷ்டமாக இருக்கும்ல 3 நேரமும் பண்ணேன். 3 நேரமும் கிச்சனில் இருந்தேன்னா அப்புறம் எப்போ படிப்பேன்? நான் மத்தியானம் நாங்கள் சாப்பிட்டுக்கிறேன். லஞ்சில் வேணால் வீடியோ கால் பண்ணட்டா? எவ்வளோ தூரம்? பக்கத்தில் தான், 5 நிமிஷம் தான் ஆகும்.
மரியாதையே வீட்டுக்கு வந்துடுங்க. சரி வாரேன்ப்பா. சரி, அக்கா இருக்கும்போது வந்தீங்கன்னா? இல்லை இல்லை பவிக்கு வேறு ஒன்றும் தெரியாது. நான் சாமியை ஒத்தியில் கஷ்டப்படுவோம். அதனால் நாங்கள் ஆஃபீஸில் சாப்பிட்றோம். அதான் சொல்கிறேன் சாமியாக வர இல்லை. இன்னும் 3 நேரமும் கஷ்டப்படாதான்னு கொஞ்ச நேரம் உட்காந்து படிப்பெல்லாம். அதெல்லாம் நான் படிச்சுக்குவேன். அதை விட எனக்கு இதுதான் சந்தோஷம். வாங்கிட்டு தப்பிக்க முடியுமா? வார ரெடி பண்ணு. சரி நாளைக்கே போனோமா 2 நாள் கழிச்சு போட்டா? இங்கே போய் குளிக்க சொன்னதுக்கு உனக்கு பயம் இருக்கட்டா? நாளைக்கு ஒரு நாள். ம், சரி. சரி உன் குழந்தைன்ட்ட பேசுனியா வந்துட்டேன்னு? ஆமாம் மாமா, அவன்கிட்ட பேசவே இல்லை பாருங்க. கால் பண்ணுங்க. நான் கால் பண்ண எடுப்பானு தெரில. நீ வேணா கால் பண்ணு. பண்ணுங்க மாமா, எடுப்பேன். ஆச்சு அண்ணன் கால் பண்ணுறேன். என்ன இடத்துல? என்னாச்சு எடுக்கலையா? ரிங் போகுது. டவுட்டு தான். இது எது உன் பொண்ணுலேருந்து அடிச்சேன்னா இப்போ உடனே எடுத்துக்கிட்டோம். எடுக்காட்டி அண்ணன் திட்டுவானே காலையில். இப்போ எடுக்காட்டி காலையிலே ஃபோன் அடிச்சு ரொம்ப திட்டுவான். அதுக்கு இப்போமே எடுத்துருவான். ஒருவேளை சௌமியா அண்ணியா பார்த்தியா பார்க்கலையான்னு கேட்க ஃபோன் அடிக்கணும். சரி அட்டன் பண்ணிடுவான். இல்லைன்னா ரொம்ப திட்டுவான். மாமா அட்டன் பண்ணிட்டேன், பேசுங்க. ஸ்பீக்கரில் போடு. ஹலோ ஏன்னா? ஆமாம், உங்களை தான் கூப்பிடுதான், பேசுங்க. நானும் தானே கேட்கேன். பேசு நீ பேசு. என்ன அண்ணன் ஒன்றுமே பேசுனேன். ஹலோ என்ன? ஹலோ சுனில். மெனி நீங்களா? என்னாச்சு அண்ணன் நம்பர் வந்து பண்ணுறீங்க? பேச வேண்டியதானே மெனி. அண்ணன் நினச்சிட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக இருக்கேன். இவ்வளோ தடவை ஏக்கு அமைதியாக இருக்கீங்க? நான் வேறு பயந்துட்டேன். ஏக்கிட்ட வைந்த? அது அண்ணன் இந்நேரத்தில் அடிக்கானே எது கேட்க போகிறான்னு நினச்சி பையன். அன்னைக்கு கால் பண்ணால் ஏதாச்சும் கேட்பான். அப்புறம் நான் சொல்லலைன்னா திட்டுவான்ல, அதுக்கு தான். அது இதுக்கு முன்னாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ வச்சு தான் நான் அடிப்பேன். இப்போ சொல்லிட்டு போயிருக்கான்லாண்ணே. மைனி வேறு இங்கே இருக்கா, சௌமியா மைனி. அப்புறம் ஏதாச்சும் கேட்டோம்னா நான் பார்க்கலன்னா அப்புறம் ரொம்ப திட்டுவோம்ல. அதான் இந்நேரம் நான் ஃபோன் அடித்தோடனே பயந்துட்டேன் எதுக்குன்னு. பாருங்க மாமா, எதுக்கு இப்படி பயமுறுத்தி வைக்கிய? கால் பண்ணாலே பயப்படுதான். ஒழுங்காக இருந்தால் ஏன் பயப்படணும்? மைனி எப்போ வச்சிருந்தீங்க? 1 ஹவர் ஆகிட்டுடா. வந்து அத்தைக்கிட்ட தான் கால் பண்ணி பேசிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ தான் உட்காந்துருக்கோம். கடைக்கு போயிருந்தியாமே, என்ன வாங்க? அதுவா மைனி ஸ்நாக்ஸ் கேட்டாங்க வாங்க போனேன். இத்தனை வருஷமா நான் வந்துட்டு போகிறேன், எனக்கு என்னைக்காச்சும் வாங்கி தந்திருக்கியாடா? ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டிருக்கியா? மைனி நீங்கள் வேறு. நீங்கள் எப்போது வருவீங்க போவீங்க, அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் அண்ணனை தான் லவ் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணுவீங்கன்னு யார் தெரியும்? தெரிஞ்சால் வாங்கி தந்திருப்பேன். இப்போ உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணால் தான் வாங்கி தருவேன். மைனி ஏன் மைனி நீங்கள் ஒன்றும் கேட்கலண்ணா. நீ வீட்டை கொண்டு விடுச்சோன்னா விடுவியடா? திட்டுறலாம். நீங்கள் தான் வந்தீங்க, நீங்களே போங்க. உங்களை யார் வர சொன்னான்னு? மைனி அப்போ வேறு மைனி, நீங்கள் லவ் பண்ணுறது தெரியறதுலாம். தெரிஞ்சால் கொண்டு விட்டுருவியாக்கும். மைனி அதை விடுங்க மைனி. அதுக்கு தான் நல்லா அண்ணன்கிட்ட சொல்லி திட்டு வாங்கி தந்துட்டீங்கடா. நீங்கள் அன்றைக்கி என்ன சொன்னீங்க என்கிட்ட? ஆமாம் மைனி எனக்கு ஒரு டவுட்டு சொல்லுங்கள். இப்போ என்ன டவுட் உனக்கு? அண்ணன்கிட்ட சொல்லி கொடுத்தது இருக்கட்டும், முதல்ல நீங்கள் அண்ணன்கிட்ட பேசவே மாட்டீங்களா? எப்போ சொல்லி கொடுத்தீங்க? எப்படி சொல்லி கொடுத்தீங்க? அதுவாடா, அது உனக்கு தெரியாதுல்ல. அது மாமா என்னை லவ் பண்ணியிருக்கடா. நான் சொன்னேன். மாமா ஒன்றுமே சொல்லாமல் இங்கே வந்துக்கலாம். வந்து 3 வருஷம் ஊருக்கே வரலாம். இப்போ ஊருக்கு வந்தது என்கிட்ட பேசாமல் இருக்க முடியல மாமாவுக்கு. அதுக்கப்புறம் மாமா பொங்கல்லேருந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டு. நான் டெய்லி மாமாட்ட பேசுவேன் ரூமில். எப்போதும் மாமாட்ட தான் உட்காந்து பேசுவேன். 10 மணிக்கு மேலே தான் மாமா வீட்டிலே கொண்டு விடும். அது வரைக்கும் மாமாட்ட தான் உட்காந்து பேசுவேன். எங்கே நம்ம வீட்லையா? ஆமாடா, மாமா ரூமில் தான். எப்போ சொல்லவே இல்லை, நாங்களாம் பார்க்கவே இல்லை. அண்ணா உங்கள்கிட்ட அப்படி பேசவே மாட்டானே எப்போதும். அதுவா, உங்கள் அண்ணனுக்கு எல்லாரும் பார்த்தா சந்தேகப்பட்டுருவீங்களா என்கிட்ட பேசினா. அதுக்கு என்கிட்டயே கோவப்படுற மாதிரி பேசிட்டு தனியாக பேசும்போது மட்டும் நல்லா பேசுவாங்க. நைட் எல்லாம் தூங்க போயிடலாடா. அப்பா மாமா ரூமில் போய் பேசுவேன். அப்படியா? இவ்வளோ நாள் ஒன்றும் தெரியலையே மைனி. ஏன்டா ஏன் மைனி சொல்லலை நீங்கள் அண்ணன் லவ் பண்ணுறேன்னு? எங்கே உங்கள் அண்ணன்கிட்டே சொல்லிட்டு உங்கள் அண்ணனை என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை. லவ் பண்ணியிருக்கேன் எனக்கு முன்னாடியே, ஆனால் சொல்ல மாட்டேன்னு இருந்துகிட்ருக்கு. அப்புறம் நான் என்ன எதிரி சொல்லிட்டு அடி வாங்கப்பா? மைனி இதெல்லாம் நீங்கள் இங்கே இருக்கும்போது அழகாக சொல்லியிருக்கலாம் ஸ்டோரியை, தெரியுமா? இங்கே இருக்கும்போது எங்கே ஒரு நேரம் கூட உங்களை பார்க்கவே முடியல, பேசவே முடியல. எப்போ பார்த்தாலும் அண்ணன் கூட தான் இருக்கீங்க. இது உனக்கு தேவையா? வாடா தர சொல்லுதேன். ஃப்ரீயாக இருப்போம்ல, நான் டெய்லி கால் பண்ணுறேன் உனக்குண்ணே. சரி சரி அப்போ பேசிட்டு தான் இருந்திருக்கீங்க. பேசிட்டு தான் இருந்திருக்கேன். ஆனால் ஏன் கண்டுபிடிக்கல நீங்கள்? சர்ப்ரைஸாக கல்யாணம் பண்ணியிருக்கான். அதான்டா நானும் கேட்டேன். இல்லைன்னே சொல்லிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு கேட்டான். மாமா பொண்ணு அதனால் பேசினேன். நீ என்ன லவ் பண்ணுறலாம், அதனால் உன்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டுடா. ஆனால் நல்லா ஏமாத்திருக்காண்ணே. நீங்களும் ஏமாந்துருக்கீங்க. அசிங்கப்படு நீ. நல்லா குழந்தைகிட்டையும் அசிங்கப்படு. பெருமையாக சொல்லிட்டு இருக்க பாரு. என்னடா செய்ய இப்படி ஏமாத்திட்டேன்னு? உனக்கு தெரிஞ்சிருக்கலாம், நீ சொல்லிக்கலாம். எங்களுக்கும் தெரியாதுல மைனி. ஸ்டேஜில் வச்சு தான் எங்களுக்கே தெரியும் நீங்கள் தான் மைனின்னு.
உங்களை தான் அண்ணன் கல்யாணம் பண்ண போகிறான்னு நீங்கள் அண்ணன்ட்ட பேசுகிறது என்ன சொல்லி தான் நானே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அப்படி சொல்லிப்போமா அண்ணன் லவ் பண்ணுறவங்களன்னு எங்கே அதுக்கு தான் யார்ட்டையும் சொல்லியே கூடன்னு சொல்லிட்டேன். நல்லா லாக் பண்ணி வச்சிருக்கான்னு. சரி எதுக்கு சொல்லி கொடுத்தியே என்ன கூட்டி கொண்டு விட மாட்டான்னு? இடையில ஒரு நாள் சொல்லுச்சுல சின்ன கூட்டு போ அப்படின்னு சொல்லி நான் அவன் கூப்பிட்ட திட்டுவான் சில நேரம் வரமாட்டக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு தான் நான் சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. அன்னைக்கு தான் செம்ம ரைடு. அன்னைக்கு சொன்னேன் நான் அண்ணன் ரொம்ப திட்டானு, ரொம்ப திட்டானே, மரியாதை கொண்டு விட்டுரு அப்படின்னு. அப்போவே புரிஞ்சிருக்கணும் அண்ணன் எந்த அளவுக்கு கோவப்பட்டா தெரியுமா? இதுக்கு முன்னாடி திட்டு வாங்க தான் செஞ்சுருக்கேன், ஆனால் இந்த மாதிரி திட்டு வாங்கல. என்ன கோவம் அண்ணனுக்கு. அண்ணன் அந்த அளவுக்கு உங்களை லவ் பண்ணியிருக்கான். சரி சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்டா. மைனி நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னா காலேஜ் போகும்போது வெரைட்டியாக சமையல் பண்ணி தருவீங்கன்னு நினச்சேன். நீங்கள் என்னடா போயிட்டீங்களா? இங்கே வாயாடா, இங்கே வந்து பண்ணியேன் மாமாட்ட சொல்லிட்டேன். இங்கே வாங்கினா பண்ணி தரேன். எதுக்கு? இப்போ தான் கொஞ்ச நாள் திட்டுற நீங்கள் எங்கே இருக்கிறதுனால. இப்போ நான் அங்கே வந்தேன்னு வச்சுக்கோங்க, டெய்லி என்ன திட்டு தான் வாங்கணும். அதுக்கு நான் இங்கே இருந்துக்கிறேன்ப்பா. இங்கே இருந்தாலாச்சும் என்னைக்காடு தான் திட்டுவானே. அதுவும் ஃபோனில் தானே வாங்கிக்குவேன். நான் மட்டும் நேரில் வாங்கணும், நீ மட்டும் ஃபோனில் வாங்கணுமோ? இங்கே வாடா. அது நீங்கள் தானே முடிவு பண்ணிய. உங்களை யார் அண்ணன் கூட முடிச்சேனா? இங்கே இருக்க வேண்டியதானே. நீங்கள் இங்கே இருந்தால் எனக்கும் டைம் பாஸ் ஆகிருக்கும். சரி மைனி ஏக்கு உங்கள் நம்பர்லேருந்து கால் பண்ணலாம், அண்ணன் நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்கேன். அண்ணனுங்க அதுவா அப்போ வந்து அத்தனை எல்லாத்துலேயும் பேசியிருந்தேன் வீட்டில். நீ கடைக்கு போயிட்டியாமலாம் பேசுகிறதா உன்ட்ட. அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருந்தோமா, இப்போ தான் மாமா ஞாபகப்படுத்துச்சு உன் குழந்தைகிட்ட பேசலையான்னு. அதான் மாமா நம்பர்லேருந்து கால் பண்ண சொன்னேன். அப்போ அண்ணன் உங்கள் கூடயே இருக்கான்? ஆமாம் ஏன்டா? மைனி அப்போ நம்ம பேசுகிறது கேட்டுகிட்டே இருக்கோம். ஆமாடா, இப்போ அதுக்கு என்ன? வாட்சி மைனி என்ன மைனி சொன்ன வேண்டியதானே அண்ணன் இருக்கான்னு. நான் நீங்கள் மட்டும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிட்ருக்கேன். இப்படி பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. அண்ணன் கேட்டு ஒன்றும் சொல்லலையா? நீங்களே இப்படி பேசிகிட்டு இருக்கியா? அண்ணன் இருக்கா? அதுக்கு என்னடா, உங்கள் அண்ணன் பண்ண தப்பாக தான் சொன்னேன். உங்கள் அண்ணன் பண்ணது தானே சொன்னேன், பண்ணாதே சொன்னேன். அது உங்கள் அண்ணன் முன்னாடி தானே சொல்லுதேன். மைனி இப்படி பேசாதீங்க, அண்ணன் திட்டு போப்பான். மாமா திட்டுவீங்களா என்ன? மைனி ரொம்ப தைரியமாக பேசுகிறீங்க அண்ணங்கிட்ட. நீ லைனில் இருக்கலடா, ஆனால் மாமா ஒன்றும் சொல்லாது. நீ வச்ச பிறகு தான் இருக்குது. பயம் இருக்கலாம், குழந்தை இருக்க சப்போர்ட் இல்லைன்னா வாங்கி பேசி முடிச்சுட்டு அதுக்கு ஒரு கவனிச்சுக்கிறேன். சரி மைனி அப்போ நம்ம பிறகு பேச இதை பற்றி. போன வேண்டா. எதுக்கு இப்போ அவனை திட்ட போகிறீங்களோ? அப்போதே பேசுங்கன்னு சொன்னேன், பேச மாட்டேன்னு சொன்னீங்களா? இப்போ கேட்குங்க. திட்ட மாட்டான்ப்பா கொண்டா. ஹலோ போவாச்சு. ஏன்னா என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நானே சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. சரி பிரியாலாம் கூட போனியா? ஆமாம் நான் கூப்பிட்டு போனேன், காலைல ஈவினிங் கூப்பிட்டு வந்தேன். சரி காலையில் பஸ் ஏற்றி விட்ட பிறகு வாண்ணா, அப்புறம் ஈவினிங் பஸ் வர்றதுக்கு முன்னாடி போயிடு. சரிண்ணா. ஏண்ணா? ஒன்றும் இல்லைடா, தனியாக போகிறேண்ணா, அதுக்கு தான். சாட்டர்டே சண்டே எங்கே வெளியே போனான்னா இன்ஃபார்ம் பண்ணி எனக்கு. சரியா? எங்கே போகிறேன்னு பாரு, அவகிட்ட ஃப்ரீயாக பேசலாம், புரியுதா? சரி நான் பேசுகிறேன். அப்புறம் சுவாமியை பற்றியா பேசுனியா? சாப்பிடும்போது மைண்ட்டை பேசிட்டு தானே வந்தேன். சரி உன் மைண்ட்டை என்னங்க பேசுகிற? ஆ என்ன சும்மா ஜாலியாக பேசுகிறோண்ணா. இதுக்கு முன்னாடி இவட்ட பேசியிருக்கியா எப்படி? ம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசினா நீ திட்டு வேணா அப்படின்னு தான் பயந்து பேசுகிறேன். அண்ணா இப்போ அப்படி இல்லைண்ணா. இப்போ என்னாச்சு? இப்போ ஏன் இப்படி பேசுகிறேன்? ஏன்னா அப்போ அவங்க மாமா பொண்ணாக வருவாங்க, பேசினா கிண்டல் பண்ணால் நீ கோவப்படுவ திட்டுவேன்னு நினச்சேன். இப்போ நம்ம மைனி ஆகிட்டாங்கலாம், எங்கள் அண்ணன் ஒய்ஃப் தான், அதனால் என்னென்ன பேசலாம் கிண்டல் பண்ணலாம் உரிமையாக. ஏன் நான் பேசக்கூடாதான்? டேய் சும்மா கேட்டேடா, பேசு. அவ்வளோ நின்று நல்லா தான் பேசுகிறீங்க, பேசுங்க. அதான் சொல்லிட்டேடா அவன் மைனின்னு. பிறவு என்ன பேசுங்க, நான் ஒன்றும் சொல்லலை. ரெண்டு பேரும் பேசுங்க. மைனிக்கு குழந்தைகிட்ட பேசுகிற என்ன ஒரு சந்தோஷம். சும்மா இருங்க மாமா. சொன்னே இந்த மைனின் இல்லை, அந்த ரெண்டு மைனிட்டையும் நல்லா பேசணும்ண்ணா. எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் நம்ம வீட்டில். சரியா? சரிண்ணா. சரி பேச போறியா அவங்க குழந்தைட்ட? என்ன இருக்கட்டும் வேணா, நான் காலைல பேசுகிறேன். மைனி டயர்டாக இருப்பாங்களா, ரெஸ்ட் எடுக்கட்டும். டேய் கல்ல ரிசல்ட்லாம். ஆமாம் மைனி, அது வேறு. ஒரு பக்கம் நீங்கள் நல்லது தான் பண்ணியிருக்கீங்க, ஒரு பக்கம் கெட்டது பண்ணிட்டீங்க. நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் ஒரு பக்கம் நல்ல வேலை அண்ணன் போயிட்டா இங்கே இல்லை. ரிசல்ட் வேறு எப்படி இருக்குதுன்னு தெரில. அண்ணன் இங்கே இருந்தாலும் என்ன செய்யன்னு பயந்துகிட்டே இருப்பேன். நீங்கள் இருக்கீங்க தைரியத்தில் இருந்தேன், நீங்களும் போயிட்டீங்க. உன் குழந்தை சொல்கிறத பார்த்தா ஒழுங்காக படித்து எழுதலை போல படிச்ச. சும்மா இருங்க கொஞ்ச நேரம். டேய் என்னடா இப்படி சொல்லுதேன்? பயப்படாங்க மைனி. டேய் யாருக்குன்னு எனக்கு தனியாக அடி இருக்குடா, இதில் நீ வேறு இங்கே இல்லை. ஓ அடி சேர்த்து நான் தான் வாங்கணுமா மாட்டேன். மைனி அண்ணன் அடிக்க மாட்டேன் உங்களை.
சரி நான் ஊருக்கு வந்து அடி வாங்கிக்கிறேன். பார்த்துக்கோண்டா, அதெல்லாம் அடிக்க விட மாட்டேன் மாமாவை. அடிக்க விட மாட்டியா? மாத்திரம் உனக்கு அடி கொடுக்கணும், சிடம் கொடுக்கணும். சரி மைனி, நாளைக்கு காலைல கால் பண்ணுறேன், தூங்குங்க. ஏய் நந்தினி, நம்பர் அனுப்பி சொல்லு. சரிடா, கால் பண்ணு. நம்பர் அனுப்பியா மாமாவுக்கு? அனுப்பிவிடு சரியா? சரி மைனி, நான் அனுப்பிவிடுதேன். சரி வைக்கட்டா? காலைல கால் பண்ணுறேன். சரிடா வை. என்ன குழந்தைகிட்ட பேசி முடிச்சிச்சா? நான் பேசிட்டான். எதுக்கு இப்படி கிண்டல் பண்ணுறீங்க? வாங்க தூங்க. தூங்கணுமா? கூப்பிட்டு வந்துருக்கோம்ல இங்கே, சந்தோஷமாக இருக்கேன்னாலாம். ஸ்டேஷனில் வச்சு வேண்டான்னு தந்துடலாம். இப்போ உனக்கு என்ன விடுத்து விடேன், மரியாதை தர வேண்டியதை தந்துட்டு தூங்கு. முடியாது, அது அப்போ தோணுச்சு. சரி அப்போ நீ தூங்கு, நான் கால் போகிறேன். சரி வாங்க. சும்மா சொன்னேன் நந்தினி, டயர்டாக இருந்தால் தூங்கு, நாளைக்கு பார்ப்போம். இப்போ வரீங்களா இல்லையா? வாங்க தூங்க. சரி வாரம் வா.